வணக்கம் மக்களே. இன்று நாங்கள் புது விடயத்தோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். குறிப்பாக சவுதி, அதாவது அரேபிய நாடுகளில் சவுதி அரேபியா கடும் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றது. கடும் வெள்ளம் காரணமாக பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 43 செல்சியஸுக்கு மேற்பட்ட வெப்பம் அடிக்கக்கூடிய காலநிலையில் உள்ள அந்த பிரதேசம் ஒரு பாலைவனம் சொல்லலாம். அந்த பிரதேசத்திலே தற்போது மிகுந்த வெள்ளக்காடாக அங்கே காட்சி தருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வெள்ளத்தினாலே மக்கா, மதீனா, ஜெட்டா போன்ற நகரங்களே இந்த வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே வீதிகள் முழுவதுமாக வெள்ளக்காடாக இருக்கின்றது. வாகனங்கள் எல்லாம் வெள்ளத்திலே மூழ்கி பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு குறிப்பாக ஜெட்டா, மதீனா போன்ற நகரங்களிலேயே அதிகளவான மழை பெய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக மதீனாவிலே 49.2 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கின்றது. அத்தோடு ஜெட்டாவிலே 38 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்திருக்கின்றது. இந்த 2 நகரங்கள் தான் அதிகமான மழையை பெற்ற நகரங்களாக இருக்கின்றன. சவுதி அரேபியாவிலே தொடர்ந்தும் விடாது அடிக்கடி மழை தன்னுடைய சுயரூபத்தை காட்டுகின்ற காரணத்தினாலே அதிக மழை அடிக்கடி பெய்கின்ற காரணத்தினாலே வெள்ளம் குறைந்த பாடில்லாமல் இருக்கின்றது. இதற்காக சவுதி அரசு வானிலை எச்சரிக்கைகளை மக்கள் இடைவிடாது கவனிக்குமாறு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றது. ஏனென்றால் வானிலை நிலைமைகளுக்கு ஏற்ற வகையிலே உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே அந்த சவுதி அரசினுடைய கட்டுப்பாடாக இருக்கின்றது. அத்தோடு சேர்ந்து சவுதியிலே இருக்கின்ற பல்வேறுபட்டவர்கள் இந்த சேதத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே இருந்து சென்று வேலை பார்க்கின்ற பல நபர்கள் இந்த வெள்ளத்தினால் அங்கே பாதிப்படைந்திருப்பதாக தகவல்கள் மூலம் அறிய முடிகின்றது. இந்த சவுதி அரேபியாவினுடைய இந்த தகவலோடு நாங்கள் கனடா பக்கம் சென்றோமே ஆனால், கனடாவிலே பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகி இருக்கின்றார். குறிப்பாக தன்னுடைய கட்சியினுடைய தலைவர் பதவியினை ராஜினாமா செய்திருக்கின்றார். அத்தோடு தன்னுடைய பிரதமர் பதவியும் இருந்தும் அவர் நீக்கப்பட்டிருக்கின்றார். இந்த வகையிலே கனடாவினுடைய அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி அங்கே எழுந்திருக்கின்றது. அதற்கான தகவல்கள் இன்னும் கூடிய விரைவிலே கிடைக்கப்பெறும். அந்த வகையிலே தற்போது யார் அந்த ஆட்சியினை தக்க வைத்துக் கொள்வது என்ற கேள்விக்கு லிபரல் குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தற்போது தலைவராக யார் இருக்கிறாரோ அந்த நபரே அதை செயற்படுத்துவார் என்று அறிவித்தல் ஒன்று செய்திகள் மூலம் நாங்கள் பார்க்க கிடைத்திருக்கின்றது. கனடா அரசாங்கம் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய பாதிப்பு நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய செய்தியிலே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அமெரிக்காவிலே மிகப்பெரிய அளவிலான காட்டுத்தீ, வரலாற்று காணாத அளவிலே 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இதனால் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். பல பிரபலங்கள் இதால் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். பல விமானங்கள் போக்குவரத்துகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வகையிலே இந்த அமெரிக்காவினுடைய இந்த செயற்பாட்டுக்கு கனடா தன்னுடைய தீயணைப்பு படையினரை அங்கே அனுப்பியிருக்கின்றது. அமெரிக்காவுக்கு கரம் கோர்த்து அந்த அமெரிக்காவுடைய அந்த பாதிப்பை சரி செய்வதற்காக கனடா உதவிக்கரம் நீட்டியிருக்கின்றது. அடுத்து நாங்கள் இந்தியாவினுடைய பக்கம் செல்வோமாக இருந்தால், அங்கே இந்தியாவிலே நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய ஒரு செய்தி ஒன்று அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அஜித்குமார் அவர்கள் கார் ரேஸிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதிகமாக அவர் கார் ரேஸ் ஓட்டுவார் என்ற செய்திகளை தான் நாங்கள் பார்க்க முடிந்திருக்கின்றது. நடிப்பை விட கார் ரேசிங்கை அவர் நேசிப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். துபாயிலே வருகின்ற மாதமளவிலே இடம்பெற இருக்கின்ற கார் ரேஸுக்காக அவர் பயிற்சியிலே ஈடுபட்டிருந்தார். அந்த வேளையிலே பயிற்சியினுடைய நேரத்திலே கார் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. ஆனால் கார் முன்பகுதி மிகுந்த சேதத்துக்குள்ளாகி உள்ளதாக தகவல்கள் மூலம் அறிய முடிகின்றது. ஆனால் நடிகர் அஜித்குமாருக்கு எதுவித சேதங்களும் இல்லாமல் அவர் உயிர் தப்பியிருக்கிறார். எதுவித காயங்களுமே ஏற்படவில்லை என்ற தகவலை கேட்க முடிந்திருக்கின்றது. குறிப்பாக அஜித்குமாரினுடைய ரசிகர்கள் இது தொடர்பான மிகுந்த மனவருத்தத்தோடு இருப்பதாகவும், குறிப்பாக விடாமுயற்சி என்ற படம் வர இருக்கின்ற காரணத்தினாலே அஜித்குமாருடைய ரசிகர்கள் மிகுந்த ஆவலாக இருப்பதாகவும், அந்த வகையில் இந்த விபத்தை அறிந்தவுடன் ரசிகர்கள்
ரசிகர்கள் மிகுந்த மன வருத்தத்துக்கு உள்ளாகி இருந்தாலும் அஜித்குமார் எதுவித காயங்களுக்கும் உள்ளாகாமல் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார். ஆனால் இருப்பினும் கூட வாகனம் சேதமடைந்திருப்பதாகவும் கூடிய சீக்கிரத்திலே சரி செய்யப்பட்டு அஜித்குமார் தன்னுடைய ரேஸிலே பங்கு பெற்றுவார் என்று எதிர்பார்க்கலாம். இந்த தகவல்களோடு இன்னும் ஒரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.